Hi, hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் ஒரு 2 டயரில் வெட்டிங் கேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா பாட்டம் டயரில் 2 kgயும் டாப் டயரில் 1 kg அப்படி டோட்டலாக 3 kgயில் ரெட் வெல்வெட் கேக்கு. நான் ரெட் வெல்வெட் கேக்கோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் 3 kg கேக்கோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப்பும் அதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் இவ்வளவு பால் தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு கூட 2.5 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் தனியாக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பால் பிரிஞ்சு வரும். இதில் கொஞ்சம் ரெட் வெல்வெட் சொல்யூஷனும் சூப்பர் ரெட் இந்த ரெண்டையும் இதுக்கு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் ரெட் கலர் நம்ம இதில் சேர்த்தா நமக்கு நம்ம நினச்ச அளவுக்குள்ள ரெட் கலர் வராது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். எக்கு பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம டோட்டலாக 3 kgக்கு 2.5 kgக்குள்ள மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ 2.5 kgக்குள்ள மெஷர்மெண்ட் எடுத்தாலும் நம்ம சுகர் சிரப்பில் சோக் பண்ணி அப்புறமா ஃப்ராஸ்டிங் பண்ணி ஐசிங் எல்லாம் முடிச்சு நம்ம வெயிட் எடுக்கும்போது 3.5 kgக்கு மேலே வெயிட் வந்துடும். அதனால ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 10 முட்டை எடுத்துக்கிட்டால் போதும். இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு வீட்டை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் 2.5 கப்பு சுகரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே போட்டு மெல்ட் ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வீடியோ வந்து நான் ஸ்டாண்ட் மிக்சர் வாங்குறதுக்கு முன்னாடியே செய்தது. அதனால இந்த மாதிரி 3 kg கேக்கெல்லாம் ஒரு எங்கிட்ட பவுல் இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு தான் நான் வந்து பீட் பண்ணிக்கிறது. சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதும் பீட்டரை வந்து 5th ஸ்பீடில் போட்டுட்டு நல்லா எக்கு ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு 3 kg அளவுக்குள்ள பேட்டர் கிடைக்கும். இந்த மாதிரி 3 kg கேக்குக்கெல்லாம் பீட் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகும். இது ரொம்ப கை வலிக்கும், அவ்வளவு நேரம் நம்ம பீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஒரு 2-3 சுற்றுக்கு சுற்றி எடுத்துக்கிட்டால் போதும். இதில் இனி ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கலர் மிக்ஸ் பண்ண பட்டர் மில்க்கு, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது 3 பேட்சஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டின்னில் எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 2 8 இன்ச்சில் உள்ள டின்னும் 2 6 இன்ச்சில் உள்ள டின்லேயுமா எடுத்திருக்கேன். அதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இதை வந்து 160 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு அவனில் 180 டிகிரிக்கு ஒரு 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கணும். இந்த 1/2 kgயில் உள்ள டின்னெல்லாம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்போதே பேக் ஆகிடும். அது பேக் ஆனதுமே அதை எடுத்துடலாம், வெளியே டீமூல் பண்ணிவிட்டு கூலாக விட்டுடலாம். அடுத்ததாக கேக்கோட டாப்லேயும் சைட்லேயும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஒவ்வொரு கேக்கையும் 3 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். 2 டயருக்கும் உள்ள கேக்கை நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு டயர்லேயும் வந்து 6 பீசஸ் வரும். ஸோ இனி நம்ம நார்மலாக ரெட் வெல்வெட் கேக்குக்கு பண்ணுறது மாதிரி சுகர் சிரப்பு வச்சு ஃபுல்லாகவே சோக் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். தென் அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி க்ரஷ் இல்லை அப்படின்னா ஒயிட் காம்பவுண்டை நம்ம கிரேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த கேக்குக்கு நான் 12 இன்ச்சுக்கு ட்ரம் போர்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃபில்லிங்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டயர் கேக்குக்கு எல்லா லேயர்ஸையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அது மாதிரியே செகண்ட் டயர் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg கேக்குக்குள்ள போர்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். தென் அதுக்கு மேலேயா இந்த மாதிரி பார்த்தீங்களா ஒரு சர்க்கிள், அதாவது 6 இன்ச்சுக்கு, அதாவது 6 இன்ச்சை விடவும் கொஞ்சம் கம்மியாக ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் ஹோல் போட்டு எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே ஒவ்வொரு லேயராக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் டயர் கேக் பண்ணும்போது எல்லா கேக்லேயுமே நான் இந்த மாதிரி செய்கிறது உண்டு. ஏன்னா டெலிவரி பண்ணுற டைமில் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ரோட் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ ஒரு சேஃப்டிக்காக நான் இந்த மாதிரி செய்துப்பேன். நீ ஒவ்வொரு டயருக்காக க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் டயருக்கு க்ரம் கோட் கொடுத்துக்கிறேன்.
இனி நம்ம இந்த அடுக்கி வச்சுருக்கிற இந்த லேயர்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கியூவர்ஸ் வச்சதுக்கு மேலே உள்ள ஹோலில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி பாட்டம் டயர்லேயும் க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். இதுலேயும் ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ண அந்த ஹோலில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா அந்த பாட்டம் டயரோட அந்த போர்டை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டாப் டயர் போர்டு க்ளீன் பண்ணணும்னாலாம் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அதுலேருந்து அந்த கேக்கை எடுத்து இதுக்கு மேலே தான் வைக்க போகிறோம். ஸோ க்ரம் கோட் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ கேக் நீங்கள் மார்னிங் டெலிவரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டே இந்த க்ரம் கோட் முடிச்சு ஐசிங் எல்லாமே முடிச்சு வச்சா பெட்டராக இருக்கும். அப்போ தான் அந்த கேக்குக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பாட்டம் டயருக்கும் நான் ஐசிங் முடிச்சு எடுத்துட்டேன். இந்த போர்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்கில் ஃப்ளவர் கூட வைக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் ஃபாண்டனில் லீவ்ஸ் செய்து எடுத்திருக்கேன். லீவ் ஷேப் அந்த பிளஞ்சர் கட்டர் வச்சுட்டு க்ரீன் கலரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இந்த ஸ்டெம் ஒயர் இந்த மாதிரியாக நமக்கு ஆன்லைனில் ஷாப்ஸில் எல்லாமே கிடைக்கும். அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து அந்த லீவ்ஸில் இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நம்ம கேக்கை ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா சென்டர்லையா ஒரு உடன் ஸ்கியூரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆவரேஜாக ஒவ்வொரு டயருமே 4 inch ஹைட் வரும். அப்போ டோட்டலாக 8 inch ஹைட் இருக்கும். ஸோ இந்த ஸ்கியூரை வந்து 6.5 இல்லைன்னா 7 inch ஹைட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த செகண்ட் டயர் நம்ம கேக் பண்ணதுக்கு பாட்டமில் ஒரு போர்டு வச்சணும்ல, சென்டரில் ஒரு ஹோல் போட்டு, ஸோ அந்த ஹோலை வந்து இந்த ஸ்கியூவர் வழியாக நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அப்புறமா அந்த பேலட் நைஃபை ரொம்ப ஸ்லோவாக எடுத்துக்கணும். ஃபாஸ்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஐசிங் பண்ண க்ரீம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் அது கேக்கு ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஸ்டார்டிங் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியலை. நான் அந்த கேக்கு வைக்கிற அந்த ஒரு டென்ஷனில் கேமரா ஆஃபில் இருந்தது நான் கவனிக்கலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராகவே நான் வீடியோ காமிச்சு தரேன். அதுக்கப்புறம் லைட்டு அந்த போர்டை வந்து ஷேக் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம டாப் டயர் வச்சது அப்படி செட் ஆகி கீழே உட்காரோம். இனி இந்த 2 டயருக்கும் நம்ம கோல்டன் ட்ரிப் கொடுத்துக்கலாம். கோல்டன் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே இந்த மாதிரி பாட்டில்ஸ்லேயே நமக்கு கிடைக்கும். இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம ஸ்பீடாக கொடுத்துட்டே போகலாம். பட் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருந்தது. இந்த பாட்டிலில் ஏர் டைட் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு கண்டினியூஸாக நல்ல ட்ரிப் கொடுக்க முடியலை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த 2 டயருக்கும் ஃபுல்லாகவே இந்த ட்ரிப் கொடுக்குறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கோல்டன் ட்ரிப் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்ல ஃபாஸ்ட்டாக நமக்கு ட்ரிப் பண்ணிட்டே போகலாம். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ட்ரிப் ஆகும். ட்ரிப்போட லென்த்து கம்மியாக வேணும்னா ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் போதும். இல்லை கொஞ்சம் அதிகமாக லென்த்து வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். கரெக்டான நமக்கு அந்த லென்த்து கேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். டாப் டயருக்கு பண்ணது மாதிரியே பாட்டம் டயருக்கும் நம்ம ட்ரிப் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் டயருக்கும் செகண்ட் டயருக்கும் இடையிலையா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை நான் வச்சுருக்கேன். ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஒரு 2 flowers தான் வச்சுருந்தேன். அப்புறம் அதோட இடையிடையா ஃபாண்டனில் செய்த லீவ்ஸை நான் இன்சர்ட் பண்ணியிருந்தேன். அப்புறமா அந்த பாட்டம் டயர்லேயும் 2 flower வச்சு விட்ருக்கேன். லாஸ்ட்டாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேக் டாப்பர் வச்சிருச்சு. அவ்வளோதான், கேக் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான டெக்கரேஷன். ஸ்டார்டிங் பிகினர்ஸு கூட இந்த மாதிரியான மாடல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லீவ்ஸ் இருந்துச்சு, அதையும் நான் எல்லா இடத்துலையுமே வச்சு கவர் பண்ணி வச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.